ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் கேட்டுட்டு இருந்த ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து எப்படி பளிச்சுன்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்ப சூப்பராக வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னென்ன மாதிரி வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து வெள்ளி பாத்திரமும் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூஜை பாத்திரத்தோட பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருளும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பிள்ளையார் சிலையும், அதுக்கப்புறம் ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் எதோ எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தான் அவங்க க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் க்ளீன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு புளி மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. வெறும் புளி மட்டும் யூஸ் பண்ணலை, புளி யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு சில பொருட்கள் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, வெறும் புளி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 நாளில் வந்து அது திரும்பவும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், லைட்டாக வந்து கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த மாதிரி புளி போட்டு தேய்ச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. புளி போட்டு தைச்சதுக்கப்புறமா இன்னும் 1-2 பொருள் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து பூஜை பாத்திரம் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி வச்சோமோ அதே மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, என்ன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி பித்தளை கைப்பிடி இருக்கு இல்லையா கதவில், அந்த கைப்பிடியை வந்து நல்லா நம்ம எத்தனை வருஷம் வந்து கருப்பாக வந்து கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது, நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் சாறு ப்ளஸ் வந்து செங்கல் பொடி, அதாவது செங்கல் பொடி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து தூள் பண்ணி நான் எடுத்திருந்தேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து அந்த மாதிரி பூஜை பொருள் வந்து தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புளி வந்து வச்சு தேய்ச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷபீனா பவுடர் கூட கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தேய்க்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு புளி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும்போது எந்த அளவு கலர் கொடுக்குதோ அதை விட வந்து டபுள் மடங்கு கலர் கொடுத்துச்சு பாத்திரம் எல்லாமே. உங்களுக்கு அவங்க தேய்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ரொம்ப அழகாகவும் இருந்தது பாத்திரங்கள் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நல்ல க்ளீனாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தா சீக்கிரமாக வந்து கருப்பாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த டிப்பு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து பண்ணினா சூப்பராக பாத்திரங்களை வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் வந்து பூஜை பாத்திரம் கருத்து போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா உடனே வந்து அவங்க காய வைக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கழுவி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒயிட்டாக பாத்திரத்தில் அங்கங்கே வந்து டாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ஒயிட் துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறம் வெயிலில் வைக்கும்போது நல்ல பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சாமான்லாம் வந்து கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க கழுவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரூபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு அந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடில் வந்து தொட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பட்ஸு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கையில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு வந்து க்ளீன் ஆகி இருந்தது. நீங்கள் வந்து வெள்ளி பொருட்கள் எந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம்.
உங்களோட இந்த ஐடியாஸையும் மாதிரியான வந்து வெள்ளி ஷேர் பொருட்கள் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா க்ளீன் வந்து நிறைய பண்ணுறதுக்கான பேருக்கு லிக்விடு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள். நினைக்கிறேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை ஆன்லைனில் செக் பண்ணி அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு நல்லா க்ளீன் ஆகுது. இதே மாதிரி நம்ம வெள்ளி நகைகள் கூட இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்காக கடையில் கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி பீதாம்பரி பவுடர் கூட யூஸ் பண்ணி எனக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கூட ரொம்ப நாளுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்காது, சீக்கிரமாக வந்து அது கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நான் காமிக்க சொல்லியிருந்தேன். அதனால அதுவும் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தாங்க இந்த விளக்குக்கு. ஸோ போட்டு வந்து அந்த பவுடரை போட்டு தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருந்தது அந்த விளக்கு வந்து பார்க்குறதுக்கே. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு நெக்ஸ்ட் நல்ல பதிவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.